வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம இந்த வீடியோல என்னன்றது எல்லாமே கிளியர் கட்டா உங்களுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 13,000 ஆசிரியர்கள் உடனடியாக நியமனம் செய்யப்படும் என்று அரசு தரப்புலேருந்து முக்கியமான அப்டேட் வந்து தினசரி வெளியாகிருக்குங்க. ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வெளியிட போகிறதா தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த ஆண்டு 13,000 ஆசிரியர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவர். இதற்குண்டான அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆல்ரெடி ஒரு தினங்களுக்கு முன்னாடி அப்டேட் எல்லாமே வெளியிட்டாரு. ஆனால் இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் தினசரி வெளியாகி கொண்டிருக்கு. இந்த தகவலை நாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப +2 துணைத் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2025 பிற்பகல் வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அது பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரசு தேர்வுகள் இயக்கத்தின் மூலமாக +2 உடைய மேல்நிலை 2ஆம் உடைய துணைத் தேர்வுகளுக்கு உண்டான ரிசல்ட்டை இன்னும் நான் 25ஆம் தேதி இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க முறைகள் விடைத்தாள்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அரியர் மார்ச் 1, 2025 அந்த எக்ஸாம் எழுதுனவங்க இப்போ வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு அப்டேட்டை தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக இதை வெளியிட்டிருக்காங்க. திறனாசிரியர் பயிற்சி புத்தகம் பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. திறனாசிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பயிற்சி புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்குண்டான வழிமுறைகள் வந்து இருக்குங்க. exam.in.school.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 24/7/2025 1 மணி முதல் ஸ்கூல் லாகின்ல HM லாகின்ல போயிட்டு டீச்சர் லாகின்ல போயிட்டு நீங்க இதை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஓகேங்களா? இணையதள பக்கத்தில் நுழைந்தவுடன் டிஸ்கிரிப்டிவ் அதில் போயிட்டு கிளிக் செய்து டவுன்லோட கொஷின் பேப்பர் பகுதிக்கு சென்று டவுன்லோடை கிளிக் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நடைபெற உள்ள பள்ளி மேலாண்மை கூட்டத்திற்கான கூட்டுப்பொருள் எஸ்பிடியோடைய செயல்முறைகள் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எஸ்பிடி செயல்முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சென்னை மாநில திட்ட இயக்குனருடைய செயல்முறைகள் எஸ்பிடியோடைய செயல்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இதை பயன்படுத்தி தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய ஆட்கள் தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே நியமனம் செய்வது எல்லாமே. ஓகேங்களா? ஒரு HMஐ யாரை வேணாலும் பார்த்து தற்காலிக ஆசிரியராக போட்டுக்கலான்ற மாதிரி இதெல்லாம் எஸ்பிடியோடைய செயல்முறைகள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை அரசு பள்ளிகள் மேல்நிலை கூட்டம் 25/7 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுதல் கூட்டப்பொருள் சேர்க்கை என்ன அப்படின்றத தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு செயல்பட அனைத்து வகை பள்ளிகளிலும் நடத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ மேற்கான செயல்முறையில் உள்ள கூட்டப்பொருளில் கீழ்கண்டவாறு சேர்க்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. மணற்கேணி செயலி. ஓகேங்களா? தூதுவர்களை அறிமுகப்படுத்துறாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக உருவாக்கிய மணற்கேணி என டிஜிட்டல் கல்வித்தளம் 2023 ஜூலை அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து மணற்கேணி பாரம்பரிய கல்வி நவீன தொழில்நுட்பத்திற்கான இடைவெளியை நிரப்பும் முன்னோடியாக திகழ்கிறதுனால இதை வந்து செயல்பாடு கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் பள்ளி என் பெருமை இந்த திட்டத்தையும் அவங்க தொடர்றாங்க. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு சார்பாக என் பள்ளி என் திறமை இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என் பள்ளி என் திறமையில் வந்து பார்த்தீங்கன்னா எனும் தலைப்பில் முன்னாள் மாணவர்களுக்கு போட்டிகள் நடைபெற கொண்டது. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கீழே உள்ள QR ஸ்கேன் செய்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2025 இதை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ஆண்டு PGTRB புதிய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க? இதாங்க கேள்விக்குறியாக இருக்குது. அந்த தேர்வு தேதிக்காக மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ சார் இந்த PGTRB தேர்வு தேதி வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தினசரி ஆசிரியர்கள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ PGTRBயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாச்சு. தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. தேர்வு தேதி என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செப்டம்பர் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே 20 to 30க்குள்ளார PGTRB தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா HGT வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். HGTயில் செகண்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வேறு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா HGT வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2லிருந்து ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே.
ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க. முறையான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக கவலையே படாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட் தேர்வுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான தேர்வு தேதிகள் வெளியிடப்படவுடன் நம்ம சேனலில் உங்களுக்கு தெளிவாக வெளியிடப்படுங்க. கவலையப்பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுகள் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க இந்த சமயத்தில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம இந்த வீடியோல என்னன்றது எல்லாமே கிளியர் கட்டா உங்களுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 13,000 ஆசிரியர்கள் உடனடியாக நியமனம் செய்யப்படும் என்று அரசு தரப்புலேருந்து முக்கியமான அப்டேட் வந்து தினசரி வெளியாகிருக்குங்க. ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் வெளியிட போகிறதா தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த ஆண்டு 13,000 ஆசிரியர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவர். இதற்குண்டான அப்டேட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆல்ரெடி ஒரு தினங்களுக்கு முன்னாடி அப்டேட் எல்லாமே வெளியிட்டாரு. ஆனால் இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் தினசரி வெளியாகி கொண்டிருக்கு. இந்த தகவலை நாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறையில் முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப +2 துணைத் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2025 பிற்பகல் வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரசு தேர்வுகள் இயக்கத்தின் மூலமாக +2 உடைய மேல்நிலை 2ஆம் உடைய துணைத் தேர்வுகளுக்கு உண்டான ரிசல்ட்டை இன்னும் நான் 25ஆம் தேதி இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க முறைகள் விடைத்தாள்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அரியர் March 1, 2025 அந்த எக்ஸாம் எழுதுனவங்க இப்போ வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு அப்டேட்டை தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இதை வெளியிட்டிருக்காங்க. திறனாசிரியர் பயிற்சி புத்தகம் பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. திறனாசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பயிற்சி புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்குண்டான வழிமுறைகள் வந்து இருக்குங்க. exam.in.school.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 24/7/2025 1 மணி முதல் ஸ்கூல் லாகின்ல HM லாகின்ல போயிட்டு டீச்சர் லாகின்ல போயிட்டு நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இணையதள பக்கத்தில் நுழைந்தவுடன் டிஸ்கிரிப்டிவ் அதில் போயிட்டு கிளிக் செய்து டவுன்லோட கொஷின் பேப்பர் பகுதிக்கு சென்று டவுன்லோடை கிளிக் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நடைபெற உள்ள பள்ளி மேலாண்மை கூட்டத்திற்கான கூட்டுப்பொருள் SPD செயல்முறைகள் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ SPD செயல்முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சென்னை மாநில திட்ட இயக்குனருடைய செயல்முறைகள் SPD உடைய செயல்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இதை பயன்படுத்தி தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய ஆட்கள் தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே நியமனம் செய்வது எல்லாமே. ஓகேங்களா? ஒரு HMA யாரை வேணாலும் பார்த்து தற்காலிக ஆசிரியராக போட்டுக்கலான்ற மாதிரி இதெல்லாம் SPD உடைய செயல்முறைகள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை அரசு பள்ளிகள் மேல்நிலை கூட்டம் 25/7 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுதல் கூட்டப்பொருள் சேர்க்கை என்ன அப்படின்றத தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் நடத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ மேற்கான செயல்முறையில் உள்ள கூட்டப்பொருளில் கீழ்கண்டவாறு சேர்க்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. மணற்கேணி செயலி. ஓகேங்களா? தூதுவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக உருவாக்கிய மணற்கேணி என டிஜிட்டல் கல்வித்தளம் 2023 ஜூலை அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து மணற்கேணி பாரம்பரிய கல்வி நவீன தொழில்நுட்பத்திற்கான இடைவெளியை நிரப்பும் முன்னோடியாக திகழ்கிறதுனால இதை வந்து செயல்பாடு கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என் பள்ளி என் பெருமை இந்த திட்டத்தையும் அவங்க தொடர்றாங்க. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு சார்பாக என் பள்ளி என் திறமை இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என் பள்ளி என் திறமையில் வந்து பார்த்தீங்கன்னா
எனும் தலைப்பில் முன்னாள் மாணவர்களுக்கு போட்டிகள் நடைபெறக்கொண்டது. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கீழே உள்ள QR ஸ்கேன் செய்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2025 இதை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ஆண்டு PGTRB புதிய அறிவிப்பு எப்போ வெளியிட போறாங்க? இதாங்க கேள்விக்குறியா இருக்கு. அந்த தேர்வு தேதிக்காக மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ சார் இந்த PGTRB தேர்வு தேதி வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தினசரி ஆசிரியர்கள் எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ PGTRB பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாச்சு. தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியிட போறாங்க. தேர்வு தேதி என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி செப்டம்பர் வந்து 20ஆம் தேதிக்கு மேல 20 to 30க்குள்ளார PGTRB தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண எஸ்ஜிடியில் செகண்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வேறு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2லிருந்து ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க. முறையான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போறாங்க. கண்டிப்பா கவலையே படாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட் தேர்வுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான தேர்வு தேதிகள் வெளியிடப்படவுடன் நம்ம சேனல்ல உங்களுக்கு தெளிவாக வெளியிடப்படுங்க. கவலையப்பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுகள் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எதிர்பார்த்த இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் எப்போ போட போறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க இந்த சமயத்துல டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.